ஹாய் வீவோஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பஞ்சாயத்தில் ரேவதி கார்த்தியோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதை கேட்டதுமே நம்ம சந்திரா சாம்புடுச்சேரிக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. சாம்புடுச்சேரி அங்கே எவ்வளவோ பேசுகிறாங்க, இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரேவதி ஏன் கூட தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அந்த பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க, ஏம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரேவதியே கார்த்தி தம்பி கூட தான் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது, ரேவதி நீங்கள் கார்த்தியோடய சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம சாம்புடுச்சேரிக்கு வந்து கோபம் அதிகமாகுது. அப்போ அந்த பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க, ஆமாம் என் பொண்ணை என்னை விட்டு பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டால, இனிமேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கிற துப்பாக்கியை வச்சு அவங்க ஷூட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. எதுக்காக ஆகுனா இப்படி ஷூட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரட்டிட்டு இருக்கீங்க, ரேவதி அவள் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு நினைக்கிறா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம சாம்புடுச்சேரி சொல்கிறாங்க, அது உன் கூட வாழ்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பகையை நான் இன்னும் மறக்காம தான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னோட பொண்ணை எப்படி உன் கூட சேர்ந்து வாழ விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே ரேவதி சொல்கிறாங்க, மாமா அவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க விடுங்க, அவங்க சொன்னதே தான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம சந்திரா வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரேவதி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, சின்ன வயசுலேருந்து உனக்கு ஒன்று பார்த்து செஞ்சவன் உன் அம்மாவை இப்படி தவிக்க விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சித்தி அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, சின்ன வயசில் எனக்கு பார்த்து செஞ்சது வளர்த்தது எல்லாமே அவங்களாம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைன்னு வரப்ப என்னோட விருப்பம் என்னமோ அதை பண்ண விடணும், ஆனால் அதை பண்ண விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்ல. இதை கேட்டுட்டு நம்ம சந்திரா சொல்கிறாங்க, ரேவதி நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம சாம்புடுச்சேரிக்கு சமக்கம் வருது. விடுச்சந்திரா அவள் போட்டோம், எவ்வளோ நாளைக்கு அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம்புடுச்சேரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்திகிட்ட போய் சவால் விடுறாங்க, என்னடா நினச்சதை சாதிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியா, மனசில் வச்சுக்கோ, எண்ணி 30 நாளுக்குள்ளே உன்னையும் ரேவதியை நான் பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புடுச்சேரி வந்து சவால் விடுறாங்க. அதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சந்திரா வந்து நம்ம சாம்புடுச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இப்படியே விட்டோன்னா கண்டிப்பாக ரேவதியை நம்ம மறந்துட வேண்டியதான், அதனால எப்படியாவது அந்த கார்த்தி ரேவதியை பிரிக்கிறதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மறுபடியும் ஒரு பிளானை போட ஆரம்பிக்குதுங்க. இந்த சைடு நம்ம ரேவதியை தான் காட்டுறாங்க. நம்ம ரேவதி கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வராங்க, என்னச்சுமா எதுக்குடா கண்ணு அமைதியாக உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எதுக்காக அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாட்டி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத ரேவதி, உன்னையும் காத்தியும் யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது, விடு, உன் அம்மா கோவத்தினால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, போக்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ தான் பாட்டி சொல்கிறாங்க, இன்னைக்கு ஆடி போயிருக்குமா, உனக்கு எவ்வளவோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எதுவுமே முடியாமல் போச்சு, உன் அம்மா இப்படி இருந்தால் நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, அப்படி என்ன பாட்டி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பாட்டி வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கறி விருந்தெல்லாம் வச்சு அந்த ஆடி பேருக்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோமா, ஆனால் உன் அம்மா இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களால் இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சரி பாட்டி, நானும் கார்த்தி மாமாவும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா எல்லாமே நல்லா தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, கண்டிப்பாக கண்ணு, நீயும் கார்த்தியும் போயிட்டு கோயிலில் போயிட்டு நல்லா வேண்டிக்கோங்க, உங்கள் 2 பேரையுமே யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம ரேவதி கார்த்தி 2 பேருமே ஒன்றா கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு தலையில் குங்குமம்லாம் வச்சு விடுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு அப்பா சுவாதி அக்கா எல்லாரையுமே பார்க்கணும் போல் இருக்குமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி, அவங்கள நம்ம புது வீட்டுக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் மயில் வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரேவதி உங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, எல்லாருமே நான் ரேவதிக்காக கட்டின புது வீட்டுக்கு வரீங்களா, நாளைக்கு உங்களுக்கு விருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே மயில் வாகனம் சொல்கிறாங்க, சரிப்பா கார்த்தி, கண்டிப்பாக நாங்கள் வரோம், நாங்களும் ரேவதியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் வந்து ரோகிணி ராஜராஜன் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ரேவதி வந்து நம்மளெல்லாம் பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காளாம், அதனால சகல வர சொல்லியிருக்காரு, நம்மலாம் போவோமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, உன் அத்தைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு போய் சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, சரி மாப்பிள்ள, நான் போயிட்டு ஈஸ்வரி கிட்ட நீயும் கோயிலுக்கு வரியா, சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் வந்து சாம்புடுச்சேரி கிட்ட போய் கேட்க போகிறாங்க.
இங்கே பாரு ஈஸ்வரி, நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம், நீ நாளைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சாம்புச்சேரி கேட்குறாங்க, என்ன திடீர்னு கோயிலெலாம் போகிறீங்க? இல்லை நான் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம சந்திராவுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, என்னடா இது குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து இவங்களெல்லாம் நோட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சந்திராவுக்கு தெரிய வருது, இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னது ஒரு ட்ராமா. எல்லாரும் சேர்ந்து ரேவதியை பார்க்குறதுக்காக கார்த்தி கட்டின வீட்டுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சந்திரா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போது சாம்புச்சேரி கிட்ட போய் சொல்கிறாங்க, அக்கா இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா? யாருமே நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் போகல, அவங்களாம் ரேவதியை பார்க்குறதுக்காக அந்த கார்த்தி பையன் கட்டி வச்சிருக்காங்க கேஆர் இல்லம், அதுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சொல்ல, இது கேட்டதுமே சாம்புச்சேரி சொல்கிறாங்க, அப்போது வீட்டில் இருக்கிறவங்களே நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சந்திர சொல்கிறாங்க, அக்கா இப்படியே போச்சுன்னா அப்புறம் யாருமே நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க, அதனால் நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே நம்ம சாம்புச்சேரி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, ரேவதியோட ஃப்ரெண்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்து ஏதாவது செய்யனா கண்டிப்பாக செய்வா. அவளை கூப்பிட்டு பேசி எப்படியாவது கார்த்தி ரேவதிக்குள்ள சண்டையை மூட்டி விடணும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகிட்ட அவன் நெருக்கமாக இருக்கிற மாதிரி அவள் பழகுனானா கண்டிப்பாக ரேவதிக்கு கோபம் வரும். இவனோட கேரக்டர் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மூஞ்சிலே காரி துப்பிட்டு ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்துடுவா, எப்படி சந்திரா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, சூப்பர்க்கா, இப்படி ஒரு பிளானை நான் கூட யோசிச்சு வைக்கல, நீ யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சாம்புச்சேரி சொல்கிறாங்க, எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட புருஷன் வேற ஒரு பொண்ணோட நெருக்கமாக இருக்கிறத பார்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தி பையன் ரேவதியோட ஃப்ரெண்டு கூட அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டா ஏதாவது போட்டு விடுவோம், அதை கண்டிப்பாக ரேவதி நம்பாமல் இருக்க மாட்டா. ரேவதி நம்புகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கண்டிப்பாக கார்த்தி ரேவதியை நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புச்சேரி வந்து சொல்ல. இதை கேட்டதுமே சந்திரா வந்து சூப்பர்க்கா, இப்படி ஒரு ஐடியா எனக்கு கூட வரல, பரவாயில்லையே உனக்கு இந்த மாதிரி யோசனைலாம் வருது, சீக்கிரம் அவளை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சாதான்க்கா, அப்படி இல்லை நிலமை வேறு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சாம்புச்சேரியை இன்னும் தூண்டி விட்டுட்ருக்காங்க. அப்போ தான் சாம்புச்சேரி சொல்கிறாங்க, எண்ணி 30 நாளில் நான் சொன்ன மாதிரியே கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரிச்சே காட்டுவேன் சந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே நம்ம சந்திரா மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இந்த சாம்புச்சேரி நம்மளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டா, சீக்கிரமாக அவள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை இறக்கி கார்த்தி ரேவதிக்குள்ளே எப்படியாவது பிரச்சனையை மூட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு சாம்புச்சேரி உடனே ரேவதியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. வர வச்சது மட்டும் இல்லாமல் ரேவதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ரேவதியோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் உன்னை நான் இங்கே வர வச்சுருக்கேன். அந்த கார்த்தி பையனுக்கும் எங்களுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அந்த கார்த்தி பையன்கிட்ட இருந்து நாங்கள் எப்படியாவது ரேவதியை பிரித்து கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அவனும் சரி ஆண்டி, கண்டிப்பாக ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புச்சேரி கிட்ட பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்போ சாம்புச்சேரி சொல்கிறாங்க, ரேவதியோட வீட்டுக்கு நீ கெஸ்ட்டாக போகிற, எனக்கு ஸ்டடீஸ் இருக்குது, அதனால் தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை, அதனால் நான் உன் கூட கொஞ்ச நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூட நீ ஒன்றா தங்கணும். அவங்க கூட தங்குறது மட்டும் இல்லாமல் கார்த்தி ரேவதிக்கும் எப்படியாவது சந்தேகம் வந்து சண்டை வர மாதிரி நீ வேலையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, அதெல்லாம் விடுங்க ஆண்டி, அதெல்லாம் எனக்கு கை வந்த கலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டதுமே சாம்புச்சேரி சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரா சாம்புச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இந்த ஒரு விஷயம் போதும்க்கா, கார்த்தி ரேவதியை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. உடனே அந்த பொண்ணையும் ரேவதியோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதியோட வீட்டுக்கு அந்த பொண்ணு ஒரு ஜோக்கர் வேஷம் போட்டு தான் போகிறா. அப்போ ரேவதியை பயன்படுத்துகிறப்ப ரேவதிக்கு ஒன்றுமே புரியல, யார் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே அந்த பொண்ணு மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறா. அப்போ தான் தெரியுது ரேவதியோட ஃப்ரெண்டுன்னு. ரேவதி அந்த பொண்ணை ஹக் பண்ணி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடி, என்ன சர்ப்ரைஸாக இருக்குது, என்கிட்ட சொல்லாமல் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் இருக்குது ரேவதி, அதனால தான் நான் இங்கே வந்தேன், சரி உன்னையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆனால் ரூமெல்லாம் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே ரேவதி சொல்கிறாங்க, எதுக்கடி ரூமெல்லாம் பார்த்துட்ருக்க, என் கூடயே தங்கு, எனக்கும் நல்லா இருக்கும், நானும் இங்கே என் ஹஸ்பண்டோட தனியாக தான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டு இங்கே தங்குறதுக்குலாம் எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. சரி ரேவதி, இந்த வீடு யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இந்த வீடு எனக்காக என் புருஷன் பார்த்து பார்த்து கட்டின வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்டதுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க அந்த பொண்ணு. அப்போது ரேவதியோட புருஷன் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு ரூட் போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இது எங்கே போய் முடிய போதோ நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.